உலகத்தோட ஃபஸ்ட் ட்ரில்லியனர் வந்து இலான் மஸ்க். அவர் வந்து 18 மணி நேரம் வேலை செய்கிறாரு, இத்தனை கம்பெனிஸ் ரன் பண்ணுறாரு, அண்ட் எவ்வளோ நாலேஜ் எவ்வளோ எக்ஸ்போஷர் எல்லாமே இருக்கும். இப்படி இருக்கிற மனுஷனுக்கு வந்து டைம் கம்மியாக இருக்கிற டைமில் அவர் ஒரு படத்தை பார்க்குறாரு. அந்த ஒரு படம் வந்து அவரை ரொம்ப பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் சில கண்ட்ரீஸில் வந்து அந்த படத்தை பேனும் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்தா இலான் மஸ்க் வந்து இதை கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் பிளாட்ஃபார்மில் இந்த படத்தை வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. இலான் மஸ்க் ஷேர் பண்ண ஃபஸ்ட்டு படம், ஃபுல் படம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண படம் இது தான். ஸோ ஒரு உலகத்திலே இருக்கிற ரிச்சஸ்ட் மேன் வந்து அவர் எவ்வளோ விஷயம் அவர் பார்த்துருப்பாரு, எவ்வளோ விஷயம் கேட்டிருப்பாரு, இருந்தாலும் இந்த படத்தை அவர் ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, இதில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன, அதை பற்றி பார்ப்போம். அண்ட் சிட்டிசன்ஸ் விஜிலான்டே, ஸோ அந்த படம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள் கண்டிப்பாக. அண்ட் வெல்கம் டு ஆஸ்ட்ரோகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ரகுலன்ஸ் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஸ்னஸ் வீடியோஸ் எல்லாமே அதில் நான் போட்டுட்ருக்கிறேன். அண்ட் ஸோ நீங்கள் அதில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து காலத்தின் கட்டாயம். ஸோ எனக்கு என்னோட பசங்களோட ஃப்யூச்சரும் உங்களோட பசங்களோட ஃப்யூச்சருக்காகவும் வந்து யாருமே வாயை திறக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஃப்யூச்சர் தான் முக்கியம், அவங்க பசங்க ஃப்யூச்சரோட. பட் எனக்கு வந்து என்னோடய ஃப்யூச்சரோட என்னோடய கோஃபவுண்டர்ஸ் எல்லாருமே என்னோட 20 வயசு கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ நான் போனதுக்கப்புறமா அவங்க இருப்பாங்க இந்த உலகத்தில். இன்றைக்கி நான் அவங்களை கைட் பண்ணுறேன். இன்றைக்கி என்கிட்ட வந்து ஒரு 60 கோஃபவுண்டர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் அவங்களை கைட் பண்ணுறேன். பட் நாளைக்கு நான் இருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டேன். பட் அவங்களுக்கு என்னோடய பசங்களை மாதிரி தான் அவங்களும். ஸோ அவங்களுக்காகவும் அதேமாதிரி என் சேனலில் இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்காகவும் எனக்கு என்னை ஃபாலோ பண்ணுற எக்ஸ் முஸ்லிம்ஸ்க்காகவும் வந்து ஐ ஹாவ் டு டூ திஸ். ஓகேவா? லெட் மீ ஃபேஸ் இட். ஓகே. ஸோ இந்த அதேமாரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுறவங்க வந்து சொந்த அறிவு யூஸ் பண்ணும். ஓகே, வாடகை வாங்கிட்டு வரக்கூடாது, காப்பி அடித்து பேஸ்ட் பண்ணுறது, இந்த ஏஐயில் அடித்து பேஸ்ட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏஐலாம் போய் சொல்லும். ஓகேவா? ஸோ அதனால் சொந்தமாக வந்து யோசித்து தான் கமெண்ட் போடணும். ஏன்னா அதுதான் நாளைக்கு இந்த உலகம் அமைதியாக இருக்க போகிறதுக்கான ஒரே ஹோப் அப்படின்னா அதுதான். இன்றைக்கி நீங்கள் சொந்தமாக யோசிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறது தான் வந்து நாளைக்கு இந்த உலகம் அமைதியாகிறதுக்கான ஒரு தொடக்கப்புள்ளி. ஸோ அதனால் அதை நம்ம சேனல்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக தெரியும், நீங்கள் ஏதாவது புக்கிலேருந்து காப்பி அடிச்செல்லாம் போட்டிங்கன்னா அதெல்லாம் யூஸ் கிடையாது. உங்களுக்கு அது பெருசாக தெரியறதுக்கான காரணம் நீங்கள் அது மட்டும் தான் படிச்சிருக்கீங்க. யாருக்குமே அது ஒரு பெருசாக தெரியாததுக்கான காரணம் ஏன் அப்படின்னா வந்து மற்ற எல்லா இதுலேயுமே வந்து பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அது வந்து போகிறதுல ஒரு பெருமையும் கிடையாது. நீங்கள் மற்ற புக்கெலாம் படிச்சுட்டு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் வெரி ஆர்டினரி. ஸோ அந்த ஆர்டினரியான ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு படிக்கணும்? ஸோ நீங்கள் சொந்த கருத்தை போடுங்க, இட் இஸ் வேல்யூ. ஓகேவா? ஓகே, இந்த சிட்டிசன்ஸ் விஜிலான்டே அப்படின்ற படம், இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனோடனே பயங்கர பெரிய சர்ச்சை உண்டாக்குது. இதில் வந்து நடித்த ஹீரோ பேர் வந்து ஆர்னி ஹேமர் அப்படின்றவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோவை நடிச்சிருக்கிறாரு. இவரை பற்றி ஏற்கனவே வந்து ஒரு ஆர்மி ஹேமர். ஸோ இவரை பற்றி ஏற்கனவே வந்து ஒரு சர்ச்சை வந்து ஒன்று வந்திருக்கு. என்னென்னா வந்து கேனிபலிசம் ரிலேட்டடாக வந்து இவர் வந்து ட்வீட்டில் வந்து ரொம்ப பெருசாக பேசியிருந்தார், சாட்டில் பேசிகிட்டு இருந்தார். அந்த லீக்ஸ்லாம் ஆகி அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகி அவர் வந்து ஹாலிவுட்டில் பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்துச்சு. அண்ட் ஸோ அதுக்காக வந்து இவர் இந்த படத்தில் நடித்தேன் அப்படின்றதுக்காக வந்து இதை ஒரு காரணமாக சொல்லி இந்த படத்தை வந்து அவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை தூக்கி ஓரமாக வைங்க. எல்லா படத்திலும் நடிக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து உத்தமர்கள் தானா? ஸோ அதனால் ஆக்டர் வேறு, அவரோட பர்சனல் லைஃப் வேறு. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டர் யார் பண்ணாலும் இந்த படத்தில் அதே தான் டெலிவரி ஆகிருக்கும், அதே மெசேஜ். ஸோ அதனால் அதை தூக்கி ஓரமாக வைங்க. அது அவர் இப்படி பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் அதுக்கு ஜெயிலில் போட்டும் அது ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவர் தூக்கில் கூட போடுங்க. ஸோ அது வேறு விஷயம். ஏன்னா இந்த படத்தை இப்போ நான் போட்டோன்னே அது ஒன்றே சொல்லிவிடுவாங்க. ஸோ கொண்டு வந்து ஏன்னா இந்த படத்தோட வெயிட்டேஜ் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக அது ஒரு ப்ரொபகண்டா. ஸோ அதை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அப்படி அவர் பண்ணியிருந்தாலும் தூக்கி ஜெயிலில் போடுங்க. பட் இப்போ இந்த படத்தை வந்து டாம் க்ரூஸ் நடிச்சிருந்தாலும் சரி, இல்லை சீமா நடிச்சிருந்தாலும் சரி, பாரிசால் நடிச்சிருந்தாலும் சரி, யார் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தோட மெசேஜ் எக்ஸாக்ட்லி சேம். ஓகே, ஸோ இந்த படத்தில் வந்து அப்படி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் போய் ஃபுல்லாக பாருங்கள். படத்தோட கதையெல்லாம் நான் சொல்கிறேன், ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லலை. பட் இப்போ என்னென்னா கரண்ட்டாக வந்து யூரோப்பில் வந்து நடக்கிற நிறைய விஷயங்களை பற்றி தான் அதில் சொல்கிறாங்க. ஸோ ரூப்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூகேயில் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, நான் வந்து ஒரு டெஸ்டிமோனி கேட்டேன் இந்த விக்டிம்ஸ்டேருந்து, எனக்கு வந்து ஹார்ட்டு பதறிடுச்சு, அந்த டெஸ்டிமோனி ஒரு 4 டெஸ்டிமோனி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதை சொல்கிறார். அந்த கதை வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, உலகம் முழுக்க வந்து அந்த வீடியோ வந்து பில்லியன் கணக்கில் வந்து ஷேர் ஆகுது. அவ்வளோ பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதுவும் வெள்ளைக்கார கிறிஸ்டியன் குழந்தைங்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா இதுலேயும் வந்து சில பேர் வந்து அந்த ப்ரொபகண்டாவை கொஞ்சம் துணிப்பாங்க. ஸோ என்னென்னா அவங்க கிரிமினல்ஸு, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாரி திணிப்பாங்க. அவங்க கிரிமினல்ஸ்னால் அதில் எல்லா மதமும் இருந்திருக்கலாம், அதில் ஒரு மதம் மட்டும் இல்லை.
ஓகேவா? ஏன்னா அந்த கிரிமினல் சேர்ந்தது அந்த மதம். அதேமாரி அந்த குழந்தைங்க, அவங்களாம் குழந்தைங்க, 10 வயசு 11 வயசு குழந்தைங்க. அந்த குழந்தைங்கள வந்து ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த முன்னாடி சொல்லியிருக்கிறேன், அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயில்டாக போக தேவையில்ல. ஸோ அந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஏற்கனவே ரொம்ப கொடுமைப்படுத்தி, அப்பா அம்மா சரியில்லாமல், அப்பா அம்மா சண்டை போட்டு, பிரச்சனை போட்டு, ட்ரக்கு, அப்பா அம்மா யாராவது இறந்துருப்பாங்க, இந்தமாரி நிறைய கஷ்டத்தில் வந்து அந்த குழந்தைங்க வந்திருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆதரவு இருக்காது. ஸோ அந்த குழந்தைங்கள வந்து கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக கிட்டத்தட்ட 2.5 லட்சம் குழந்தைங்களை வந்து சீரழிச்சிருக்கிறானுங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வந்து பாகிஸ்தானி முஸ்லிம்ஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க். ஸோ இந்த நெட்வொர்க்கில் வந்து அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் போலீஸ் இருந்திருக்கு, அங்கே இருக்கிற அந்த ஹோம்ஸ், அந்த குழந்தைங்கள வச்சு மெயின்டைன் பண்ணுற ஹோம்ஸ், அதில் மேனேஜ் பண்ணுறவங்க, அண்டு பொலிட்டீஷியன்ஸ், இதுமாதிரி நிறைய பேர், லாயர்ஸ் நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு பக்கம் வந்து காசுக்காக செஞ்சுருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து அந்த இஸ்லாமோஃபோபியா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி பயமுறுத்தி பண்ண வச்சுருக்காங்க. அந்த வார்த்தையை வந்து எனக்கு கேட்டால் பேன் பண்ணப்படணும். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான் ஒரே ஒரு ஃபார்ம். எனக்கு வந்து யாராக வேணாலும் இருந்துக்கோ, பண்ணது தப்புனா தப்பு, ஒருத்தன் கெட்டவன் அப்படின்னா அவன் கெட்டவன் தான். ஸோ அது சொல்கிறதுக்கு வந்து நீ வந்து அதை வந்து தப்புன்னு நீ சொல்லுவ அப்படின்னா அதெல்லாம் முடியாது. எந்த மதமாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு சர்ச்சில் இருக்க பாதிரியாராக இருக்கட்டும், போப்பாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், தப்பு பண்ணால் தப்பு, அதை சொல்கிறதுக்கான ஒரு உரிமை அப்படின்றது உலகம் முழுக்க இன்றைக்கி வருதோ அப்போ இந்த மதம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் வந்து அழியாமல் வச்சுருக்கிறதுக்கு தான் வந்து இந்தமாரி பயமுறுத்துகிற டேர்ம் தான் வந்து ஒரு இஸ்லாமோஃபோபியா. அது ஒரு ஃபேக் டேர்ம் அது. ஸோ அதில் என்ன 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 உண்மை இருக்குது அதில்? ஸோ இதில் என்ன ஃபோபியா? எனக்கு என்ன ஃபோபியா? எனக்கு முஸ்லீம்ஸ் மேலே எந்த ஒரு கோபமும் கிடையாது. இப்போ இந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் செஞ்சது எல்லாம் முஸ்லீம்ஸாக இருந்தாலுமே அந்த விஷயம் அவங்க செய்கிறதுக்கு ஒரு 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 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிறக்கிறப்ப அந்த ஒரு பர்டிகுலர் கிரிமினல், இந்த பெடோஃபைல், இந்த பாகிஸ்தானி முஸ்லீம் கேங்குன்னு சொல்கிற அதில் இருக்கிற 100கணக்கான பேர், கிட்டத்தட்ட 700-800 பேர். இவங்க 700-800 பேருமே வந்து நீங்கள் ஒரு டைம் ட்ராவல் பண்ணி அவங்க பிறக்கிறப்ப அந்த குழந்தைங்களை கொண்டு போய் ஒரு கிறிஸ்டின் வீட்டில் விட்டிங்க அப்படின்னா இவங்க யாருமே அதில் மேபி அதில் கிரிமினல்ஸ், நேச்சுரலாக கிரிமினல்ஸ் ஆகிறவங்க இருந்திருப்பாங்க. பட் இவ்வளோ மெஜாரிட்டி பேர் வந்து கிரிமினல்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்காது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ரூட் காஸே வந்து தப்பாக இருக்குது. நீங்கள் அந்த அந்த விஷயத்தில் தான் வந்து எப்படின்னா தப்பு செய்கிறவனை மட்டும்தான் பார்க்குறாங்க. இந்த தப்பு நிறைய இடத்துல ஒரே மாரி பேட்டர்ன் மாரி க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ அந்த பேட்டர்னுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, என்ன கனெக்ஷன் இருக்குது? ஸோ டிசிஎஸ் இங்கே நடக்குது, ஸோ கேரளாவில் நடக்குது, ஸோ இவ்வளோ விஷயம் நடக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து லெஃப்டிஸ் வந்து சப்பக்கட்டு கட்டுவாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா 30 வருஷம் தான் அவங்களோட காலம். 30 வருஷம் வந்து அவங்களோட பொழப்புக்காக வந்து அவங்க ஏதாவது பண்ணிகிட்ருக்கணும். நான் சொல்கிறது வந்து லெஃப்டிஸ்ன்றது வந்து டிவிகேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், அண்டு பிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லை வேறு என்ன கட்சி இருக்குது, இப்போ பாரிசாலனாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே லெஃப்டிஸ். யார் யாருக்கெல்லாம் வந்து இதை பேசுகிறதுக்கு பயமாக இருக்குதோ, ஈவன் பெரியாருமே லெஃப்டிஸ் தான், பெரியாரும் லெஃப்டிஸ் தான். பெரியாரும் வந்து ஒரு பயந்தாங்கோலி தான். இதை பெரியாரை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன். பெரியாரும் பயந்தாங்கோலி தான். ஏன்னா பெரியார் வந்து ஹிந்துவிசம் பேசின அளவுக்கு வந்து இஸ்லாம் பற்றி பேசியிருந்தார் அப்படின்னா பெரியார் கதையை அப்பயே முடிச்சுட்ருப்பாங்க. 90 வயசுக்குலாம் அவர் இருந்திருக்கவே முடியாது. ஸோ அதனால் இவங்க எல்லாருமே கோழைங்க தான். கோழைங்கன்றதை விட இவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நான் பேசுகிற இதே விஷயத்தை வந்து அவங்க கூட உட்காந்து நான் வீட்டில் உட்காந்து பெரியார்கிட்ட பேசினா பெரியார் பேசியிருப்பார். இதே விஷயத்த வந்து ஸ்டாலின் கூட உட்காந்து நான் வீட்டில் உட்காந்து சகஜமாக பேசிகிட்டு இருக்கேன், இந்தமாதிரி சேனல் இல்லை, நான் ஒரு சாதாரண ஆளாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன், இதெல்லாம் பேசியிருப்பாங்க. ஏன்னா இது சரளமாக வந்து எல்லாரும் ஒத்துக்கிற விஷயந்தான். நான் சொல்கிறது எல்லாமே ஒத்துக்கிற விஷயந்தான். ஆனால் வெளியில் வந்து இது வந்து தமிழ்நாடு, நாங்கள் செக்யூலரு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஏன்ப்பா இந்தமாரி ஒரு தப்பு நடக்குது, இதை பற்றி பேசு அப்படின்னா பேச மாட்டாங்க. அப்புறம் என்ன செக்யூலர் தானே, அண்ணன் தம்பியை தானே பழகிற, தப்பு நடந்தால் தப்புன்னு சொல்லு. ஆனால் சொல்கிறதுக்கு ஏன் அப்புறம் பயப்படுறாங்க? செக்யூலர்னா மனசுக்குள்ளார அப்போ இருக்குது, மனசுக்குள்ளார அவங்களுக்கு தெரியுது, இருந்தாலும் வெளியில் சொன்னால் எதுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் சும்மா வந்து வன்மம், வெறுப்பு இதெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து உங்களை ஏமாற்றிக்காதீங்க. எனக்கு வந்து இப்போ இந்த மீட்டிங், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கூட 2 பசங்கள்ட்ட நான் பேசிட்டு வரேன். ஈவன் நம்ம மென்டார்ஷிப்லேயும் கூட முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, என் கம்பெனிஸில் இருக்கிறாங்க, வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. எனக்கு அவங்க மேலாம் பர்சனலாக எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. அவங்க என்றைக்காவது அந்த மதத்தை தூக்கிட்டு வந்தால் நான் பேசுவேன். ஐடியாலஜி, எந்த ஐடியாலஜி தூக்கிட்டு வந்தாலும் நான் பேசுவேன். நீ கம்யூனிசம் தூக்கிட்டு வரியா பேசுவேன், நீ ரைட் விங்கை தூக்கிட்டு வரியா நான் பேசுவேன், நீ பெரியாரிசம் தூக்கிட்டு வரியா, நீ என்ன வேணாலும் தூக்கிட்டு வா. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே குப்பை தான். எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. எதுக்கு ஒரு சராசரி மனுஷனுக்கு வந்து காமன் சென்ஸ் போதும். ரைட்டு தப்பு, கரெக்டு தப்புன்னு தெரியறதுக்கு எதுக்கே அவனுக்கு வந்து பெரிய ஐடியாலஜி வேணும்? எதில் என்ன பெரிய ஐடியாலஜி இருக்குது? நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நான் லைஃப்பில் முன்னேறேன், நான் கார் வாங்குறேன், பைக் வாங்குறேன், இல்லை நான் கஷ்டப்படுறேன், நடுத்தரில் இருக்கிறேன், ஏதோ ஒன்று என்னோட உழைப்பில் நான் மேலே போகிறேன், கீழே போகிறேன்.
நான் மேலே போகிறேன், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறான், அவன் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறான். இவ்வளோ தான் இதில் லைஃப். எனக்கு கஷ்டம்னா 4 பேர்கிட்ட நான் உதவி கேட்குறேன், அவனுக்கு கஷ்டம்னு என்ன கேட்குறான், நான் உதவி பண்ணுறேன். ஒரு சக மனுஷனுக்கு வந்து கூட நின்று தோளுக்கு தோளாக நிற்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் மனுஷனாக பிறந்ததுக்கு நான் அதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனிவே, இந்த சிட்டிசன்ஸ் விஜிலாண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூபர்ட்டோட எம்பியோட ஆதங்கம் என்னவோ அதே தான் இந்த படமும் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா, அந்த குழந்தைங்களை வந்து பர்பஸாக வந்து ரேப் பண்ணுற விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த விஷயத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து ரேப் பண்ணப்படுது. ஸோ அதை ரேப் பண்ணுறப்ப அந்த ரேப் பண்ணப்பட்ட அந்த பொண்ணு வந்து ஒரு 13 வயசு அந்த மாதிரி. அந்த ரேப் பண்ண ரேப்பிஸ்ட் வந்து அவனுக்கு வந்து ஒரு 16-17 வயசு. இது வந்து அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டராக இருந்தாலும் இது ரியல் லைஃப்பில் நிறையா நடக்கிறது. ஏன் நான் இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆர்கன் இதை பற்றி நான் ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து ஸ்பெயினில் இருந்த ஒரு பொண்ணை பற்றி நான் போட்டிருந்தேன். நவோமி அந்த பொண்ணு பேர் ஒன்று. அந்த பொண்ணையுமே ரேப் பண்ணது இதே ஸ்டோரி, கிட்டத்தட்ட இதே ஸ்டோரி தான் அந்த பொண்ணு ரேப் பண்ண கதையுமே. ஓகேவா? ஸோ மேபி இட் குட் பி பேஸ்ட் ஆன் தட். ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணு ரேப் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த கோர்ட் வந்து கேஸ் அந்த கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட் வந்து கடைசி அந்த பையன் ஜூனியல் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு 18 வயசு கீழே மைனர் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரேப்பிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இது யூஸ்வலாக நடக்கிற விஷயம் தான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சிட்டிசன் விஜிலாண்டே அப்படின்ற அந்த படத்தில் வர ஹீரோ வந்து இவங்க எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணுறான். அப்போ வந்து இந்த வீட்டுக்கு போகிறப்ப வந்து நீ எப்படி வந்து இந்தமாரி ஒரு நடக்குது, உன் பையனை எப்படி நீ வந்து தட்டி கேட்காமல் இருக்கிற அப்படின்னோடனே, இதை தான் நீ வந்து சொல்லிக் கொடுக்குறியா அவனுக்கு அப்படின்னா, ஆமாம் என் புக்கில் தான் சொல்லுது, குரானில் தான் சொல்லுது, நான் அதை தான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே இதில் சொல்லிவிடுவாங்க, குரான் அங்கே எங்கே சொல்லுது பாருங்கள் அப்படி சொல்லுங்கள். எப்பா நீ எங்கே சொல்லுதுன்றதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, முதல்ல ஒழுங்காக நடத்துக்கு சொல்லு. உலகம் வந்து வேறு எந்த ரிலீஜனை பார்த்தாது பயப்படுதா? வேறு யாராவது வந்து ஹிந்து ஃபோபியாவில் நீங்கள் இருக்கீங்க, கிறிஸ்டின் ஃபோபியாவில் இருக்கீங்க, புத்திஸ்ட் ஃபோபியாவில் இருக்கீங்க, சீக்கிய ஃபோபியாவில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுக்காவது வந்து ஒரு ஃபேக்காக ஒரு டேர்மை யூஸ் பண்ணி இந்தமாரி நாங்கள் ஒரு ப்ரொபகண்டா பண்ணி இதெல்லாம் எங்களுக்கு இந்த ட்ராமா இதெல்லாம் தேவையா? உலகம் வந்து யாரை வெறுக்குது? எங்கேயாவது வந்து ஹிந்துஸ்க்கு அகேன்ஸ்டாக கொடி பிடிக்குதா? நீங்கள் எதாவது சொல்கிறேன் ஆன்டி இமிக்ரேஷன் ப்ரொட்டஸ்ட்டு நீங்கள் போய் பாருங்கள். ஆன்டி இமிக்ரேஷன் ப்ரொட்டஸ்ட்லாம் அவங்க பேசுவாங்க, அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் பேசுவாங்க. ஹிந்துஸை பற்றி கம்ப்ளைண்ட், அதாவது நான் முஸ்லீம் இந்தியன்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்தியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் 2 பேர் தான் டார்கெட் பண்ணுவாங்க எல்லா இமிக்ரேஷன் ப்ரொட்டஸ்ட்லையும். இந்தியன்ஸை டார்கெட் பண்ணுறது எதுக்கு? இவங்க என் வேலையெல்லாம் எடுத்துக்கிறாங்க, இவங்க வந்து வீடெல்லாம் வாடகைக்கே கிடைக்கிறது இல்லை, இந்த மாதிரி விஷயம் தான். எங்கேயாவது வந்து இந்தியன்ஸ் வந்து டெரரிசம் பண்ணுறாங்க, அதாவது நான் முஸ்லீம் இந்தியன்ஸை பற்றி எங்கே ப்ரொட்டஸ்ட்லையாவது வந்து இவங்க வந்து க்ரைம் பண்ணுறாங்க, டெரரிசம் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஃபண்டை லூட் பண்ணுறாங்க. இங்கே ஆஸ்திரேலியாவை NDS ஃபண்டை யார் லூட் பண்ணுறா, ஆஸ்திரேலியாவில் சென்ட்ரல் லிங்க் ஃபண்டை யார் லூட் பண்ணுறா இப்படின்றது நீங்களே சர்ச் பண்ணி நீங்களே அதை கண்டுபிடிச்சி நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள். எந்த கம்யூனிட்டி வந்து லூட் பண்ணுது அப்படின்ட்டு. என்னோடய கார் வாங்கினது யார், என்னோடய பைக்கை வாங்கினது யார், யாருக்கிட்ட நான் விற்றேன், அவங்களுக்கு அந்த ஃபண்டு எப்படி வந்துச்சு, அவங்க யாருன்னா பாலஸ்டைன் ப்ரொட்டஸ்டர்ஸ். அவங்க ப்ரொஃபஷ்னலாக அவங்க வேலையே அதுதான். அவங்க வந்து அசால்ட்டாக வந்து கேஷாக கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. ஓகேவா? நான் கரெக்டாக டேக்ஸ் கட்டுவேன், நான் அதை கவர்மெண்ட்டுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணுறது நான் பண்ணிட்டேன், பட் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து கிளியர் கட்டாக நடக்குது. நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக வந்து மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு அப்படியே நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணாதீங்க. அதேமாரி ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் அந்த ஹீரோவுக்கும் இதே கோவம் தான். ஸோ அந்த கோவத்தை வச்சுட்டு கேட்குறான், இதெல்லாம் எப்படி நீ வந்து சொல்லிக் கொடுக்குற, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இல்லை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உடனே அந்த அம்மாவும் டிஃபெண்ட் பண்ணுது. அந்த தங்கச்சி வந்து ஒரு போஸ்ட்டு போட்டிருக்கு, இந்தமாரி அந்த 13 வயசு பொண்ணு வந்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணலை, அதனால தான் அதுக்கு நடந்துச்சு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரிலாம் சொன்ன உடனே அவங்களுக்கு அது தப்பாகவே தெரியல, அண்டு தப்பாக தெரிகிற மாதிரி நடிக்கிறாங்க கடைசியாக. ஸோ இதுதான் வந்து அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே துப்பாக்கி எடுத்து எல்லாத்தையும் சுட்டு விட்டுறான். ஸோ இதேமாரி ஒவ்வொரு விக்டிமாக கண்டுபிடிச்சி அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்து அவங்க எல்லாத்தையும் போய் கொள்கிறான். ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து லெஃப்டிஸ் வந்து ரூல் பண்ணுறாங்களோ அந்தந்த கண்ட்ரீஸ்லாம் அதை பேன் பண்ணுறாங்க. அந்த படம் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் வந்து இதை வந்து பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்றைக்கி இந்த படத்தை நீங்கள் தேடி ஆன்லைனில் பார்க்க முடியும். சிட்டிசன்ஸ் விஜிலாண்டி பார்க்க முடியும். லிங்க்கை நான் ஷேர் பண்ண முடியாது, பட் நீங்கள் தேடி ஆன்லைனில் வந்து நீங்கள் படத்தை பார்க்க முடியும். பட் இந்த படத்தை பார்த்துட்டு இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு யூகேக்கு பிரிட்டனுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு லண்டனில் வந்து தெர் ஆர் ஃபியூ சபர்ப்ஸ் நீங்கள் வந்து நேம் பண்ணி கூகுளில் பார்க்கலாம். சபர்ப்ஸ் வித் ஹை க்ரைம் ரேட்டுன்னு பண்ணலாம். நீங்கள் அங்கே போய்ட்டு எந்த கம்யூனிட்டி யார் க்ரைம் ரேட் பண்ணுறா எல்லாம் பாருங்கள். எனக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் யார் பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண் கூட பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து சும்மா வந்து நான் வெறுப்பு இப்படிலாம் சொல்லி நீங்கள் வந்து ஏமாற்றிட்டு இருக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா
எனக்கு வந்து இப்போ கூட நான் சொல்கிறேன், எனக்கு உங்கள் மேலே கோவம் இல்லை. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் மேலே தான் எனக்கு கோவம். அது தப்பாக இருக்குது. நான் வந்து ஒரு ஏத்தியஸ்ட். எனக்கு வந்து என் ஹிந்துவிசம் பற்றி இப்போ தான் ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி தான் நான் போட்டேன். ஸோ எனக்கு ஹிந்துவிசம் பற்றி நிறையா நான் பேசியிருக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் ஒரு கொலை மிரட்டல் வந்தது கிடையாது. கிறிஸ்டியானிட்டி பற்றி நான் பேசியிருக்கிறேன், எனக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்தது கிடையாது. ஸோ அதனால் வந்து எனக்கு தப்பாக படுற விஷயம் தப்புன்னா தப்பு தான். இது எனக்கு காமன் சென்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், உங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும், உங்களோட குழந்தைங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும். இந்தமாரி ஒரு குருட்டுத்தனமாக ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பிட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா திஸ் வில் ரிசல்ட். நான் திரும்ப நான் சொல்கிறேன், உலகத்தை கொண்டு போய் நீங்கள் சிவில் வாரில் விடுறதுக்கான ஒரே ஆளுங்க நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. அப்படி நீங்கள் விடுறப்ப நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ அதையெல்லாம் அந்த உலகம் சொல்லும். இது ஃபால்ஸ் ஃப்ளாகு, இது ஏஐ, இது ஃபேக்கு, இது ப்ரொபகேண்டா. நீங்கள் கஷ்டப்படுறப்ப எல்லோரும் இதை சொல்லுவாங்க. மற்றவங்க கஷ்டப்படுறப்ப, மற்றவங்க ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கில் 16 பேர் செத்ததுக்கு வந்து இது ஃபால்ஸ் ஃப்ளாகு, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அவன் உண்மையான முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு வேலை எல்லாம் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உடனே கண்டனம் தெரிவிக்கிறது. ஈரானில் இருக்கிற ஆயட்டோலா செத்து போகிறான், அவன் வந்து ஒரு கேடு கட்டவன், அவனுக்கு இங்கே வந்து கதறி அழுவ தெரியுது, போராட்டம் பண்ண தெரியுது, எல்லாம் பண்ண தெரியுது. என் வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொன்னால் அவ்வளோ கோவம் வருது. ஆனால் இமாம்ஸ் வந்து பொழுதுனிக்கும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, கிறிஸ்டியனை குத்து, நான் முஸ்லீமை குத்து, அவனுங்களாம் உயிர் வாழ தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹேட்டு சொல்கிறாங்க. அதில் ஒரு கமெண்ட் காணும். ஒரு கமெண்ட் வந்து எனக்கு 1000 கமெண்ட் வருது, அங்கே ஒரு கமெண்ட் காணும். ஆனால் பர்சனலாக என்கிட்ட வந்து பேசுகிறப்ப இதன் மாரிலாம் வீடியோ வருது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் எதுக்கு தூக்கிட்டு வரீங்க? குரானில் அப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லுங்கள். குரானில் அதே வருஷம் எடுத்து கொடுத்தா இல்லை அதுக்கு இதுதான் அர்த்தம். யார் ஒரு இமாம் வந்து மில்லியன் கணக்கான ஃபாலோவர், அவரோட பொழப்பே இதுதான். பொழப்பே வந்து குரானில் இருக்கிறது படிக்கிறது தான். ஜக்கீர் நாயக்கு இதுங்க எல்லாத்துக்கும் வந்து பொழப்பே இதுதான். இதுங்கெல்லாம் ஸ்காலர். வெறும் வெறுப்பை உமிழ்கிறது, ரேப் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்கிறது, பொண்ணு சரியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரல அப்படின்னா அந்த பொண்ணு ரேப் பண்ணுறது கரெக்டு, பொண்டாட்டியை வந்து லைட்டாக அடிக்கிறது கரெக்டு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ சிவிலைஸ்டாக நம்ம பேசினா தான் நம்ம வந்து இந்த உலகம் நம்மளை ஒத்துக்கும் அப்படின்றதுக்காக லைட்டு அப்படின்ற வார்த்தைலாம் ஆட் பண்ணிக்கிறது. இதுவே ஒரு 10, 30, 40 வருஷத்துக்கு மேலே வந்து வெளுத்துக்கட்டு அப்படின்ட்டு தான் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் எனக்கு தப்பாக தெரியுது. உங்களுக்கு இது நான் சொல்கிறது தப்பாக தெரிஞ்சுது அப்படின்னா நான் தப்பு கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை நீங்கள் ரொம்ப வந்து நம்புறீங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து நான் சொல்கிறேன், இந்தமாதிரி நான் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணவங்கள்ட்ட நீங்கள் ஒரு மாதம் போய் எக்ஸ் முஸ்லீம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த மதம் இல்லை, எந்த மதமும் நிற்காது முன்னாடி. ஓகேவா? ஸோ அதனால் எந்த கடவுளும் வந்து சொல்லப்பா இதை தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், இந்த ட்ரெஸ்ஸை போடணும், இந்த கலரில் ட்ரெஸ்ஸை போடணும், எந்த கடவுளும் சொல்லலை. உன் தாடி எவ்வளோ நீட்டுக்கு இருக்கணும், மீசை இருக்கணுமா, இருக்கக்கூடாதா, கடவுளுக்கு இதுதான் வேலையா? நீங்களே யோசிங்க. உங்களை தான் பாதிக்க போகுது. நான் இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து வேலைகள் வந்து இன்றைக்கும் நிராகரிக்கப்படுது. நான் சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஹெச்ஆர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க ஹெச்ஆருக்கு கால் பண்ணி நீங்களே செக் பண்ணுங்கள். எந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களை வந்து வேலைக்கு எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க, எந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் ஒரு முஸ்லீம் பேரை போட்டு ஒரு ரெஸ்யூமே போட்டு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா வேலை கிடைக்காது. நான் இப்போவே சொல்கிறேன். நீங்கள் உடனே உலகத்தை ப்ளேம் பண்ணி பிரச்சனையை நீங்கள் உலகத்தை ப்ளேம் பண்ணுறதே நிறுத்துங்க. ஒரு பக்கம் நீங்கள் குண்டு வச்சிங்கன்னா அவ்வளோதான். உலகத்தில் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு 1000 வருஷம் தேவைப்படும் தம்பி. நீங்கள் போன மாதம் கொள்றீங்க, போன வாரம் கொள்றீங்க, நேற்றுக்கு கொள்றீங்க, இன்றைக்கி உடனே வந்து இந்த உலகம் உங்களை ஈக்குவலாக அக்செப்ட் பண்ணிக்கணும் எப்படி முடியும்? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப் மேலே அக்கறை இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், உங்கள் பசங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு திங்க் திஸ் த்ரூ. ஓகேவா? ஸோ இல்லைனா லைஃப் ஸோ அதனால் உங்களுக்கு வேலை கிடைக்கணும், லைஃப்பில் முன்னேறணும், பிஸ்னஸ் பண்ணணும், லைஃப்பில் சாதிக்கணும் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஐ வுட் சே லைக் உங்கள் பேரே உங்களுக்கு தடையாக இருக்க போகுது. ஸோ இது நான் வந்து சும்மா வந்து எனக்கு உங்கள் மேலே வெறுப்போ கோவமோ நீங்கள் அதை சொல்லிக்கிட்டு உங்களை ஏமாற்றிக்கலாம். பட் உங்களுக்கு நாளைக்கு வேலை கிடைக்கலன்னா நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து என் கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி தான் வேலை கிடைக்கும். உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா வேலை கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி தான் வேலை கிடைக்கும். நான் இவ்வளோ சொல்கிறேன், என் மேலே வந்து நான் உங்கள் மேலே வெறுப்புன்னா
என் ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கக்கூடாது. அதேமாரி எனக்கு நீங்கள் லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி பாருங்கள். ஒரு மெசேஜாவது வந்து நீங்கள் ஒரு வேலை விஷயமா கேட்டு யாராவது ஒரு முஸ்லீம் பையனுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணலை, ரெஃபர் பண்ணலை, என் ஆஃபீஸில் நான் வேலை இருந்தும் கொடுக்கல, இல்லை அவங்களுக்கு வந்து சஜஷன் கொடுக்கல, அவங்க சூசைடலாக தாட்ஸ் வருது, அவங்க தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்கள்ட்ட நான் கால் பண்ணி பேசாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை சொல்லுங்கள். ஓகேவா? எனக்கு இந்த கோவமோ வெறுப்போ வன்மமோ இதெல்லாம் எனக்கு கிடையாது. ஐம் லிட்ரலி பியாண்ட் தட் கைஸ். ஐ லிவ் மை லைஃப். என் லைஃப்பில் வந்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து உங்களை வெறுக்கிறதுல எனக்கு எந்த ஒரு லாபமுமே கிடையாது. எனக்கு வந்து எதிர்காலம் வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். அதை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து மற்றவங்களோட எதிர்காலத்தை கெடுக்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை கெடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அப்போ கூட எனக்கு அக்கறையில் நான் வந்து சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்க எதிர்காலத்துக்கு கெடுக்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் மட்டும் ஏதோ குருட்டுத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் உங்கள் உயிரை இழக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களோட உயிரை இழக்கிறீங்க அப்படின்னா அது உங்களை பாதிக்கும். பட் நீங்கள் யாரோ ஒருத்தவங்களோட உயிரை கொள்ள போகிறீங்க. நான் சொல்கிறது வந்து உடனே வந்து இஸ்லாமோஃபோபியா, அது ஃபோபியா, இது ஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தன் வந்து வீடியோ போட்டிருப்பானுங்க. அவங்களுக்கு அதுதான் பொழப்பு. அவனுங்க உங்கள் மூளையை செலவு செஞ்சு உங்கள்கிட்ட காசு சம்பாதிச்சு அவனுங்க பொழப்ப ஓட்டுவானுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு நாளைக்கு வேலை வேணும், உங்களுக்கு நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களை எப்படி நம்புவாங்க? அந்த ஒரு 2 முஸ்லீம் வந்து போயிட்டு இதில் போய் கொள்கிறாங்க, பாண்டே பீச்சில் போய் கொள்கிறாங்க. நீங்கள் உடனே வந்து இது ஃபால்ஸ் ஃப்ளாகு, இஸ்ரேல் பண்ணிச்சு அப்படின்றாங்க. எல்லாம் பண்ணிட்டோம். அந்த ஆஃபீஸில் திரும்ப ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. ஒரு ஜூ அப்ளை பண்ணுறாரு, ஒரு முஸ்லீம் அப்ளை பண்ணுறாரு. யாருக்கு வேலை கிடைக்காது? இப்படி நீங்கள் ஊரை ஏமாற்றலாம். இப்படி சொல்லிவிட்டு ஓகே என் மதம் வளர்ந்தால் போதும், என் மதம் இந்த உலகத்தை கேப்சர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் ஃபால்ஸ் ஃப்ளாகு, இஸ்ரேல் காசு கொடுத்துச்சு, யூஎஸ்ஏ காசு கொடுத்துச்சு, இப்படிலாம் நீங்கள் 1000 கதை சொல்லலாம். அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்குமா? ஒரு முஸ்லீம் பேரை போட்டு அடுத்த நாள் போய் வேலைக்கு நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் சரி வேலை கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அங்கே ஒரு 100 பேர் வேலை செய்கிற ஆஃபீஸு, அங்கேருந்து 2 பேர் தான் போய் நேற்றுக்கு போய் ஒரு 16 பேரை கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, உங்களை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? உங்கள்கிட்ட நிஜமாக சகஜமாக பேசுவாங்களா? சகஜமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்களா? அவங்களுக்கு மனசுக்குள்ளார நீங்கள் அல்லாஹ் அக்பர்னு கத்துனீங்கன்னா அந்த ஆஃபீஸில் உங்கள் கூட நிற்பாங்களா, ஓடுவாங்களா? நீங்கள் அதெல்லாம் யோசிங்க கைஸ். நீங்கள் சும்மா வந்து திரும்ப வந்து என்னது தான் கரெக்டுன்னு சொல்லாங்க. இது கிடையாது, கரெக்டே கிடையாது. உங்களை சரியான வழியில் கொண்டு போகல, இது தப்பான வழியில் கொண்டு போயிட்டுருக்கு. தொடக்கமே சரியில்லை. உங்களுக்கு வந்து அது என்னென்னா ஒரு மாப் மென்டாலிட்டி. உங்களை வந்து டெய்லியும் வந்து இதை பண்ணு நம்ம போகலாம், ஒன்றா இருக்கலாம், இதை பண்ணு அது ஒரு மாப் மென்டாலிட்டி. இது நீங்கள் ஃபுட்பால் மேட்ச்சில் போனால் பார்க்கலாம், கிரிக்கெட் மேட்ச்சில் போனால் பார்க்கலாம். சிஎஸ்கே, ஆர்சிபி இவங்கெல்லாம் சண்டை போடுறதுலாம் என்ன? அந்த மாப் மென்டாலிட்டி. பொழுதுனைக்கு அந்த மாபு கூடவே இருந்துச்சு அப்படின்னா அந்த மாப் மென்டாலிட்டி இருக்க தான் செய்யும். எனக்கும் கூட தான் இருக்கும். இப்போ எனக்கு கூட வந்து ஒரு 100 பேர் இருந்துட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்ட போகிறோம், சண்டை போடுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அந்த குரூப் என்ன நினைக்குதோ அதுதான் மெஜாரிட்டி பீப்புள் நினைப்பாங்க. இது ஒரு மாப் மென்டாலிட்டி, இது அதை நம்புவாங்க. இது ஒரு கிளாசிக் மாப் மென்டாலிட்டி இது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணி உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு வேலையே கிடையாது. எனக்கு இந்த வீடியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் தம்ப்நெயில் பண்ணி கிட்டத்தட்ட 3-4 நாள் ஆச்சு. எனக்கு என் வேலை நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் போட வேண்டிய சுச்சுவேஷன் என்ன, வேறு யாராவது பேசுவாங்க, சரி நான் என் வேலையை பார்க்கலான்னு வச்சேன். ஆனால் இன்ன வரைக்கும் யாருமே அதை வாயை திறக்கலை. அவங்க ஏன் வாயை திறக்கலை? நீங்களே சொல்லுங்கள், ஏன் வாயை திறக்கலை? ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லியிருக்கலாம்ல. அது சொல்லுவாங்க, சில லெஃப்டிஸ் வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து உங்களோட ஓட்டு, உங்களோட சப்போர்ட்டு, நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படி நீங்கள் அவங்க சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, அவங்களுக்கு காசு வரும், அதுக்காக அவங்க சொல்லுவாங்க. மற்றபடி ஒருத்தங்க வந்து இந்த வீடியோ இப்போ வந்து நம்பர் 1 ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த சிட்டிசன்ஸ் விஜிலாண்டே செகண்ட் பார்ட் எடுக்க போகிறாங்க. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட பயங்கர பெரிய ஹிட். இந்த படத்தை பற்றி அவங்க யாருமே ஏன் பேசலை? அப்போனா அவங்களுக்கு இந்த படத்தில் இருக்கிறத அவங்க வந்து ஒத்து போகிறாங்க. ஆனால் பேசுனா பிரச்சனை வரும், கொலை மிரட்டல் வரும், அதனால் அவங்க பேசலை. ஸோ அப்போ அந்த படத்தில் இருக்கிறது உண்மையாக பொய்யா? இப்போ இந்த வீடியோ நான் போடுறேன், நான் இதுக்கு முன்னாடி இந்த போன டாப்பிக்லேயே எனக்கு அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே எனக்கு வந்துச்சு டெத் த்ரெட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோலையும் கமெண்ட் செக்ஷன்லேயே டெத் த்ரெட் வரும். இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மற்ற ரிலீஜியஸ்க்கு பற்றி நான் பேசுகிறேன், அதில் எனக்கு எத்தனை பேர் டெத் த்ரெட் கொடுத்துருக்காங்க நீங்கள் போய் பாருங்கள், ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இதிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நீங்கள் பண்ணுறது தப்புன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் உங்கள் எதிர்காலத்தை பாருங்கள் கைஸ், சரியா? ஸோ இல்லைனா நிஜமாக சொல்கிறேன், இந்த லைஃப் இஸ் கோன் பி டஃப். நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள், ஒவ்வொரு கண்ட்ரி நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸ்வீடன் எடுத்துக்கோங்க, ஜெர்மனி எடுத்துக்கோங்க, ஃப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க. அங்கே எந்த பொலிட்டிஷியன் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க, யார் அடுத்தது வரப்போகிறா, அவங்களோட மேனிஃபெஸ்டோ என்னன்னு பாருங்கள். அவங்களோட மேனிஃபெஸ்டோவே நீங்கள் தான். அவங்க வந்து எல்லாமே ரைட் விங் தான் அடுத்தது பவருக்கு வரப்போகுது. அவங்க ரைட் விங் வந்தாங்கன்னா
நீங்கள் இருக்கிற வரைக்கும் ரைட் விங்கு தான் திரும்ப ஜெயிக்கும். ரைட் விங்கு உங்களை டீபோர்ட் பண்ணுறது தான் அவங்களோட நோக்கமே, உங்களை உள்ளார வட விடாமல் பண்ணுறது தான் நோக்கமே, உங்களை வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து ஒடுக்கப்படுறது தான் நோக்கமே. எனக்கு அதுவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களை வந்து அப்படி தடுக்கலை அப்படின்னா நீங்கள் அவங்கள மேய்ஞ்சிட்டு போயிடுவீங்க. ஈரானில் என்ன நடந்துச்சு? ஈரானில் வந்து லெஃப்டிஸ் வந்து அயட்டோலா கூட சேர்ந்து போராடினாங்க ஷா கவர்மெண்ட்டை போடுறதுக்கு, தூக்கிடுறதுக்கு. அயட்டோலா வந்த உடனேயே நான் சொல்கிறேன், அந்த பேரை நீங்கள் போய் பாருங்கள், 2 லெஃப்டிஸ் பொண்ணுங்க வந்து காரில் வந்து அயட்டோலா ஃபோட்டோ வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க. ஹிஜாப் போடக்கூடாது, ஹிஜாப் போடணும்னு சொல்லிட்டு அயட்டோலா வந்து சொன்ன உடனேயே அந்த பொண்ணுங்க லெஃப்டிஸு. ஸோ அவங்க வந்து நாங்கள் எதுக்கு ஹிஜாப் போடணும், ஹிஜாப்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணுங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போய் கொண்டுட்டாங்க. இதுதான் நடக்கும் இந்த லெஃப்டிஸ் எல்லாத்துக்கும். எந்த ஊராக இருந்தாலும் இதான் நடக்கும். நீங்கள் உடனே அங்கே நடக்கிறது இங்கே நடக்காது அப்படிலாம் சொல்லாதீங்க, ஓகேவா? நம்ம நம்பர்ஸ் கம்மியாக இருக்கிற வேறு சுச்சுவேஷன் வேறு. ஸோ இது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இப்போ இருக்குது. நீங்கள் எந்தெந்த இடத்துலாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதெல்லாம் ரிலீஜியஸ் இஸ்லாம், எந்தெந்த இடத்துலலாம் இந்த வயலன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது பொலிட்டிக்கல் இஸ்லாம். ஸோ கைஸ், நீங்கள் வந்து உங்கள் லைஃப் வந்து இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினச்சிங்க, லைஃப்பில் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் தூக்கி போடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக வந்து நீங்கள் ஒரு காமன் சென்ஸை யோசித்து பார்த்தா தெரிஞ்சிடும். எல்லா மதத்துலேயும் போலி சாமியார் வந்தாங்க, அவ்வளோதான். உங்கள் மதத்துலேயும் ஒரு போலி சாமியார், அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் வந்து இன்னும் 1400 வருஷமாக வந்து நீங்கள் வந்து மற்ற மதத்தில் வந்து ஜீசஸ் வந்து உயிர் தெழுத்து வந்தாரா இல்லையான்றது தான் அவங்களுக்கு ஒரு போட்டியாக இருக்கும். அதேமாரி புத்தர் வந்து அதை செஞ்சாரா இதை செஞ்சாரா அப்படின்றத ஒரு போட்டியாக இருக்கும். கிருஷ்ணர் அதை செஞ்சாரா, ராமர் அதை செஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிலீஜன்லேயும் அதுதான் போட்டியாக இருக்கும். உங்கள் ரிலீஜனில் அவர் குழந்தைய வந்து தொட்டாரா தொட்டலையான்றது தான் இத்தனை நாள் வரைக்கும் அதை தான் நீங்கள் வந்து வாதாடிட்டு இருக்கிறீங்க, ஓகேவா? ஸோ அதனால் அதை நீங்கள் யோசிங்க கைஸ். ஸோ எனக்கு 2-3 விஷயம் தான், எனக்கு ஏற்கனவே 2-3 பேர்லாம் வந்து இந்த வீடியோலாம் பண்ணி போட்டிருந்தாங்க. அது வந்து என்னென்னா, இப்போ நான் இந்தமாரி சொல்கிறதுல வந்து இந்த கிளிப் பண்ணிவிட்டு வெறுமனையாக நான் வந்து ஏதோ வெறுப்பில் பேசுகிறேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் இன்ஸ்டாவில் போடுவாங்க. முஸ்லீம் பேஜஸ்லாம் சில பேர் போடுவாங்க. அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? ஸோ என்னென்னா, அப்படி போட்டால் அந்த குரூப்பில் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தீவிரவாதியை உருவெடுக்கிறதுக்காக வந்து என்னோடய வீடியோவை வந்து அவங்க போட்டு என்னை டார்கெட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ எனக்கு அதெல்லாம் பயம் கிடையாது. ஸோ எனக்கு லைஃப்பில் நிறைய உருப்படியாக பண்ணணும். பட் அதோட உருப்படியான ஒரு விஷயம் இது தான். நான் என்ன சொல்கிறது, நீங்களே சொல்லுங்கள். எனக்கு இந்த டாபிக் வந்து சீரியஸாக நான் பண்ணுன்ட்டு அதுக்கப்புறம் சரி எதுக்கு சும்மா சரி வேறு யாராவது பேசினாங்கன்னா அந்த வேலை எனக்கு முடிஞ்சிச்சு, நான் வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு போகலன்றதை நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ 2-3 கொஷின்ஸ் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள், ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து புத்தி பேதலிச்சு இருக்காதீங்க, சொந்தமாக யோசிக்க கற்றுக்கோங்க. ஸோ யாரையும் வந்து உத்தமர் கித்தமர்லாம் அந்த காலத்தில் வந்து ஸ்பை கேமரா இல்லாதப்ப, இந்த காலத்துலேயும் இப்போ கூட ஸ்பை கேமரான்னு நித்யானந்தா உத்தமர் தான், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிங்க. அண்டு செகண்ட் வந்து ரொம்ப வந்து கண்மூடித்தனமாக முட்டு கொடுக்காதீங்க. ஸோ என் மேலே நீங்கள் வெறுப்பை உமிழ்ந்தாலும் உமிழ்ந்துக்கோங்க, அதெல்லாம் ஓகே. ஸோ அது உங்களோட ஹாபியாக நீங்கள் வச்சுக்கோங்க, எதுனாலும் பண்ணிக்கோங்க. பட் உங்களோட லைஃப்பை பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களோட லைஃப்பை பாருங்கள், கண்மூடித்தனமாக இருக்காதீங்க. ஸோ என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த தீவிரவாத அமைப்பு வந்து இஸ்ரேலோடது, அமெரிக்காவோடது, இதோடது இப்படிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் உங்களையும் ஏமாற்றிக்கிட்டு ஊரையும் ஏமாற்றிட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா யாருமே அதை நம்ப மாட்டாங்க. நீங்கள் போய் சொல்லி பாருங்கள், யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே இஸ்ரேல், ஆமாம் கரெக்டு தான், ISISக்கு வந்து இஸ்ரேல் தான் காசு கொடுக்குது. யார் வேலையை செய்கிறா? இஸ்ரேல் காசு கொடுக்குது. காசு வாங்குறது யார்? இஸ்ரேல் காசு கொடுக்குது. குண்டு வைக்கிறது யார்? இஸ்ரேல் காசு கொடுக்குது. துப்பாக்கி சுடுறது யார்? அது எல்லாம் 100% முஸ்லீம்ஸ் தான். ISIS வந்து 100% சுன்னி முஸ்லீம்ஸ் தான். தாலிபான் 100% முஸ்லீம்ஸ் தான். அதேமாரி அயட்டோலா கவர்மெண்ட் வந்து 100%, IRGC வந்து 100% முஸ்லீம் கவர்மெண்ட் தான். சூடானில், நைஜீரியாவில், யமனில், இங்கே எல்லா இடத்துலையும் வந்து 100கணக்கான இஸ்லாமிக் டெரரிசம் ரன் பண்ணுறது 100% முஸ்லீம்ஸ் தான். நீங்கள் உடனே சொல்லாதீங்க அமெரிக்காக்காரங்கெல்லாம் போய் குண்டை போட்டு அந்த நாட்டை காலி பண்ணால் அதனால் பண்ணால் அப்படின்ட்டு. வியட்நாமில் அமெரிக்காக்காரன் குண்டு போட்டான், ஜப்பானில் அமெரிக்காக்காரன் குண்டு போட்டான். அந்த மக்கள்லாம் இப்போ வந்து துப்பாக்கி தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்களா? அவங்கவுங்க அந்த வேலையை விட்டுட்டு அந்த நாட்டில் பிரச்சனைன்றப்ப எல்லோரும் வந்து துப்பாக்கியை தூக்குனாங்க, சண்டை போட்டாங்க. LTTEக்கு அந்த நாட்டில் பிரச்சனை, அங்கே சண்டை போட்டாங்க, அது முடிஞ்சிச்சு. அதை விட்டு மற்ற நாட்டில் பிரான்ச் ஓப்பன் பண்ணி அவங்க பட்டுக்கும் பொழுதுனிக்கு சண்டையை போட்டுவிட்டு அது ஒரு வியாபாரமாக்குனாங்களா? நீங்கள் யோசிக்கணும். சும்மா அது யோசிக்காமலாம் இல்லை, நீங்கள் மற்றவங்கள யோசிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்தமாதிரி சப்பக்கட்டு கட்டாதீங்க. ஏன்னா வியட்நாமில் வியட்காங் இருந்துச்சு, தாலிபான் மாதிரி வியட்காங் இருந்துச்சு. வியட்நாமில் அமெரிக்கா விட்ரூ பண்ணதுக்கப்புறம் அவன் வேலையை பார்க்க போயிட்டான். ஜப்பானில் காமகாசி இருந்துச்சு, சூசைட் பாம்பர்ஸ் இருந்தாங்க. ஜப்பான் பாம்பை போட்டுச்சு, வார் எண்டுக்கு வந்தேன்னா அவன் வேலையை பார்க்க போயிட்டான்.
ஸோ இங்கே வந்து வார் நடக்குது, வார் நடக்கிறப்ப வராங்க, காசு கொடுத்தா யாரை வேணாலும் கொல்லுவாங்க, ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து ஒரு மாஃபியா மாதிரி வேலையை செய்வாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா அது பிஸ்னஸ், அவங்க ஒரு வியாபாரமாக்கிட்டாங்க, வியாபாரத்துக்கு கூடணும். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் வந்து அவன் வந்து ஊரை கெடுத்துட்டான், வீட்டில் குண்டை போட்டுட்டான், அவன் இங்கேயும் போர் பண்ணுறான், அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், அதேமாரி நடந்த இடத்துல வந்து அவங்க அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் இவங்க இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் சப்பக்கட்டு கட்டாதீங்க. இது வந்து கிளியராக வந்து ஃபண்டமெண்டலாக வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டீச்சிங்ஸ் தான் பிரச்சனை. ஸோ அதனால் அதை நீங்கள் ரிஃபார்ம் பண்ணாத வரைக்கும் இதெல்லாம் மாறாது. ஸோ உங்கள் லைஃப்பை பாருங்கள், இது பின்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா இது உங்கள் லைஃப்பையும் சேர்த்து அழிச்சிடும். ஸோ அது இப்போயே சொல்கிறேன், நீங்கள் இமாம் ஸ்பீச்லாம் எடுத்து பாருங்கள், பொழுதுனிக்கும் ஃபுல்லாக ஹேட் தான். ஓகேவா? ஸோ போக போக வந்து இன்னும் யூரோப்பில் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வரும், சிவில் வார் வரும். ஸோ இட்ஸ் கோன் பி சீரியஸ் கைஸ். ஸோ அதனால் நீங்கள் திருந்துற மாதிரி நடிக்கலாம் முடியாது. நீங்கள் திருந்துற மாதிரி நடிக்கிறதெல்லாம் வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ நீங்கள் திருந்தணுன்னா திருத்தணும். நீங்கள் திருந்தணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் திருத்தணும். எல்லா ரிலீஜனும் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க திருந்தினாங்க, அதுக்கப்புறம் அந்த ரிலீஜனில் இருக்க தப்பெல்லாம் திருத்தினாங்க. நீங்கள் திருந்தவும் இல்லை, தப்பை திருத்தவும் இல்லை. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகே, வில் சீக் another video guys, and thank you so much and cheers.